எனக்கு பயமா? ஹாய் இந்தியா ஈவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் தான் உங்க டைட்டில் வின்னர் ரிஹானா பேசுறேன். ஃபைனல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? எனக்கு பயமா? நெருப்புடா, நெருங்குடா பாப்போம், நெருங்குடா, பொசுக்குற கூட்டம், அழிக்கிற அழிக்கிற என்ன முடியுமா, நடக்குமா இன்னும்? உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய். விஜயா? சோ விஜய் அங்கிள் நேர்ல பார்த்தா நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க அவருக்கு? நமின்னட்டிக்கா டிக்காட்டுமா ஷோக்கா குட்டி போனிடலே கியூட்டா கையில் மாட்டிக்கிட்டா. ஓகே. சோ தெரி பேபில வந்து அந்த பொண்ணோட டயலாக் சொல்லுவல, அந்த டயலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விஜய் அங்கிள் பார்த்தா நீங்க என்ன ஒரு டயலாக் சொல்லுவீங்க? சரியான மொக்க பேபி நீ. ஏன் பேபி டெய்லி நான் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேற? ஆய் ஆய். உங்களுக்கு காமெடியில யார் ரொம்ப பிடிக்கும்? வடிவேல் அங்கிள் தான் காமெடி பண்ணுவாங்க. அவங்களோட காமெடி நீங்க ஒன்று பண்ணி காட்டுறீங்களா? ஸ்னேக் பபுள் இட்ஸ் டு மீ. உங்களுக்கு எந்த சிங்கர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா. அவங்களோட பாட்டு எடுத்து தான் நான் பாடியிருக்கேன். எந்த சாங் பாடியிருக்கீங்க? சிட்டுக்குருவி முத்தம் எடுத்து, சின்ன தாயவே, இந்த 2 பாட்டும். எனக்காக ஒரு சாங் பாடி காட்டுறீங்களா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன் நீ, செவ்வானும் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கின கண்டேனே, மூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, ஓய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. சன் சிங்கர்லயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைம் எது? எனக்கு சுஷீலாமா எங்கள் சன் சிங்கருக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் கூட எனக்கு தங்கமான குரல்னு எனக்கு ஒரு மெடல் கூட போட்டாங்க. தேங்க்யூ சுஷீலாமா. ஓகே. ஸோ சார், உங்களோட குழந்தை பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் நீங்களே நம்ம குழந்தையா இது அப்படிங்கிற மாதிரி? எனக்கு அதில் பிடிச்சது என்னென்னா முதல் மரியாதையில் ஒரு சாங். ஸோ அந்த சாங் ரொம்ப நல்லா பாடினாங்க. ஸோ அதில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு செமிஃபைனல். ஸோ செமிஃபைனலுக்கு அந்த சாங் தான் ப்ரெசென்ட் பண்ணாது. ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு குழந்தைக்கு வந்து இந்த இன்வால்வ் சிங்கிங் டேலண்ட் எங்களுக்கு வந்துச்சு? சிங்கிங் டேலண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒய்ஃப் வந்துட்டு சிங்கர். ஸோ அவங்க கூட வரும்போது இவளும் கூட வருவாள். ஸோ அப்படி வரும்போது அங்கே சாங் கேட்டு கேட்டு அப்படி பாட ஆத்தாடி செம்பாரத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்காவா, ஆத்தாடி ஆத்தாடி செம்பாரத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்காவா. ஸோ சார், ஒருத்தங்க அதாவது இந்த மாதிரி ஒரு சிங்கர் வந்து நாங்கள் டிவியில் பார்க்கும்போதே வந்து அவங்க பாடுறதெல்லாம் கேட்டு ரொம்ப பிரமிப்போம். ஸோ உங்கள் வீட்லேயே 2 சிங்கர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த டே எப்படி சார்? நல்லா தூங்கிடுவேன். ஆமாம், சாங் கேட்கும்போது இப்போ இளையராஜா சாங்லாம் கேட்டோம்னா நமக்கு வந்து நம்மளே தூங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மியூசிக்கல் ஃபேமிலி. எஸ். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபேன் இருக்காங்களாமே, கூடிய எப்பவுமே வருவாங்களாமே?
இன்ட்ரடியூஸ்ட் பண்ணி வைக்கவா? கண்டிப்பா கூப்பிடுங்க உங்களை. சிந்து அக்கா வாங்க. ஹாய் சிந்து அக்கா, இவங்க தான் எங்களோட ஃபேன். ஸோ சிந்து, உங்களை பற்றி சொல்லுங்க சிந்து. நான் காலேஜ் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர் பிஇ. நிறையானா வந்து எங்களோட கசின் அக்காவோட மேரேஜ்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறையா சாங் பாடினா எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது. நான் இப்போ அவள் பாடினது எனக்கு பிடிச்சது காதல் கிரிக்கெட். ஸோ சிந்துவுக்காக அந்த சாங் பாடுறீங்களா? காதல் கிரிக்கெட்டு ப்ளீஸ். காதல் கிரிக்கெட்டு வெள்ளந்தடிச்சு விக்கெட்டு ஒன்ன நானும் பார்த்ததாலே ஆடேண்டோட்டு பரம் பரம் பம் பாரரம் பரம் பரம் பம் பாரரம் பரம் பரம் பம் பாரரம் பரம் பரம் பம் பாரரம். ஓகே, ரெஹானாவோட வாழ்க்கை ஆஃப்டர் சன்சிங்கர் இப்படி மாறி இருக்கு? ஒரு நார்மல் லைஃப் டு செலிபிரிட்டி லைஃப். ஆமாம்மா, எங்கே ரொம்பவே இவ்வளோ எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சன்சிங்கில் பண்ண குழந்தை தானே அப்படின்றாங்க. அவரோட நேமும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஸ்பெஷலாக இந்த வைரமோதனம் கிட்ட குழந்தை தானே அப்படின்றாங்க. சரி, கங்கை சாண்டிக்கு வந்து நீங்கள் மோதிரம் கேட்டீங்கன்னா வைர மோதிரம் கொடுத்தாரு அவரு? குட்டரு தான் மம்மி கையில் இருக்குது. மம்மி போட்டிருக்காங்க உங்களுக்கு? மம்மி நான் பெருசானதை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? ஸோ இது நீங்கள் வாங்கின ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ல தானே? அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். எப்போ உங்களுக்கு இந்த வைர மோதிரம் கொடுத்தாரு? இது ஆக்சுவலாக காதோடு தான் இன்ட்ரோ ரவுண்டில் காதோடு தான் சாங் பண்ணா. அப்போது உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இவனுக்கு வைர மோதிரம்னு சொல்லிட்டா. அப்போது நீ ஒரு சாங் பாடும்போது ஒரு வைர மோதிரம் கொடுக்கணும், ஆனால் நீ ஃபைனல் வரைக்கும் வந்தேன்னா நான் உனக்கு தரேன்னாரு. ஃபைனல் வரைக்கும் வந்துட்டா. பாடி முடிச்ச உடனே அவர் சொன்ன மாதிரியே அவர் வைர மோதிரம் ப்ரெசென்ட் பண்ணிட்டார். ஓகே, ஸோ வைர மோதிரம் வாங்க அந்த ஒரு சாங் எங்கே பாடுறீங்க? மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன அழகன் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவே உன்னை என்னை எல்லாம் வேறு யார் அறிவார் பாவையின் பதம் காண நானுமா பாவையின் பதம் காண நானுமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா மலவா மேலவா நாயகா சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன மாநாட மலராட பதியாட நதியாட கங்கை வெள்ளடனமாட மாநாட மண்ணாட கொடியாட இடையாட வந்தி இவள் கைகளாட சுவையோடு நானாட என நாடு இது வேளை விரமில் துணையாக ஓடி வருவாய் தூயனே மாலவா மாயனே வேலவா என்னை ஆளும் சண்முகாவா மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் எப்படிங்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஐடியா தான். ஸோ அவங்க என்ன ஆகணும் அப்படிங்கிறது நம்ம அதே முயற்சி பண்ணுறோம். நீங்கள் பெருசாக என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டைரக்டர். டைரக்டர் ஆகணுமா? யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறீங்க? சமந்தா. சமந்தாவை டைரக்ட் பண்ணுமா? நடிக்கிற ஆசை இல்லை உங்களுக்கு? இருக்குது. அந்த நந்தினி படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்குது. நந்தினி படத்துல நடிக்கணும்னு ஆசையா? உங்களை கூப்பிட்டாங்களாமா? நீங்க போல? ஏன்னா அப்பா தான் வேண்டான்னு சொல்றாங்க, அவங்களுக்கு பாட்டு மட்டும் போகுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆனா உங்களுக்கு நடிக்க ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு வந்து ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க தான் வந்து நோ நோ நோ. ஆமாம், நான் இப்போதைக்கு வேணான்னு சொன்னேன். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ தான் ஆக்சுவலாக டைட்டில் வின்னர் சிங்கிங்கில் போயிடுச்சு. இன்னும் ஆக்டிங்கில் இப்போ வேணாம், இன்னும் கொஞ்சம் போட்டும். ஸோ ஓகே, பட் உங்களுக்கு நிறைய ஆக்டிங் ஆஃபர்ஸ் வருதுன்னு கேள்விப்பட்டோம். எஸ், நந்தினி சீரியலில் சுந்தர் சி சார் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ நான் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அப்போது நான் இல்லை, இப்போ தான் ஸ்கூல்லாம் லீவ் ஆகிடுச்சு, இன்னி மறுபடியும்
ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். எனக்கு தான் நடிச்சு காட்டுங்க. தமிழ் படங்களை மறு வச்சுக்கிட்டு மின்சமர்க்கிக்கிட்டு லுங்கே கட்டிக்கிட்டு நம்பியாரே கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுதேஜுபா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலியா நினச்சியாடா கபாலிடா. உங்க வீட்ல நீங்க ஒரே பொண்ணா? உங்க தம்பி தங்கச்சி யார் இருக்காங்க? எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அண்ணன் என்ன பண்றாங்க? எங்க அண்ணா 4th முடிஞ்சு 5th போறான். நானும் 2 பேரும் சண்டை போடுவேன். அதுல யார் வின் பண்றாங்க? நான் தான் வின் பண்ணுவேன். சோ இவங்க இவ்வளவு நாட்டியா இருக்க வீட்ல யார் வருவாங்க? இருக்கிறதுல யார் பயங்கரமா? வீட்ல யார் பேபி நாட்டி? அண்ணா தான் ஃபர்ஸ்ட் குறும்பு பண்ணுவேன். நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கிள்ளி வைத்துடுவேன். என்ன பண்ண அம்மாக்கு பிடிக்காது? நான் அண்ணா ஃபர்ஸ்ட் அடித்தா நான் அடிப்பேன், மறுபடியும் அடித்தா நான் அடிப்பேன். அதுக்குன்னு அம்மா அடிப்பாங்க. அதுக்கு அம்மா உங்களை அடிப்பாங்களா? நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி உங்களோட படிப்பும் மேனேஜ் பண்ணி எப்படி சிங்கிங்கும் மேனேஜ் பண்ணுறீங்க? அதெல்லாம் எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவீங்களா? அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுக்குறாங்களா? சரி, இவங்களுக்கு ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆகுதா மேம்? இல்லை ஸ்டடீஸ் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா படிச்சுக்குவான். படிக்கலாம், உழைக்கலாம், முயற்சிக்கலாம், நீங்களாம் அப்படி இருக்கலாம். சிங்கர்ஸோட இது நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்க செலிபிரிட்டி விசிட் இல்லை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது அந்த மாதிரி உங்களோட மெமரிஸ் ஷேர் பண்ணுங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ரிஹானாவை பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. போய் நான் வீட்டுக்கு போய் சாரெல்லாம் பார்த்து செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் கேட்டிருக்காரு உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்டார். இது எனக்கு அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். அவர் கேட்டேன் அவரோட வீட்டில் ஸ்விம்மிங் பூல். ஸோ அவர் சொன்னார் நீ கங்கேமன் சார்கிட்ட வைரம் மோதிரம் கேட்குற மாதிரி நீ என்கிட்ட ஏதோ கேட்பியோன்னு நான் நினச்சேன், உனக்கு அதுதான் ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அந்த மாதிரி அதாவது நம்மளாக போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸோ குழந்தை மூலிமா நாங்கள் போய் பார்க்குறது அதில் எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக. உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் பார்த்தா ஏன் ரொம்ப பிடிச்சி போச்சு? ஏன்னா அதில் எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்காது. இல்லை நான் குளிக்கணும். உங்களுக்கு சிங்கிங் தவிர வேற என்ன பிடிக்கும்? சிங்கிங் தவிர படிப்பு. படிப்பா? நல்லா படிப்பீங்களா? இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போனீங்கல்ல, அப்போ உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? ஜட்ஜ் என்ன சொன்னாங்க? கிறிஸ்டெல்லாம் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? என்னை நீ சூப்பரா கலக்குறேன்னு சொன்னாங்க. சூப்பரா கலக்குறேன்னு சொன்னாங்களா? நீங்க செட்ல பயங்கர வாழாமா? எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பீங்களாமா? ஆமா, அது கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தியா இருக்கு. அது கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? அங்க செட்ல எல்லாம் திட்ட மாட்டாங்களா? உட்காரு அப்படின்னு சொல்லி திட்ட மாட்டாங்களா? உங்களுக்கு உங்க செட்லயே உங்களுக்கு யார் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு? அனன்யா. அனன்யாவும் நீங்களும் சேர்ந்தா வால் பண்ணுவீங்களா? டெய்லி அவங்க கூட இருந்தால் அண்ணாவும் நானும் அனன்யாவும் ஓடி பிடிச்சி விளையாடுவோம். ஓகே. ஸோ நீங்கள் நிறையா ஷோஸ் பாடியிருக்கீங்க, நிறையா ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு முதல்ல போயிட்டு இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் டிவியில் பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க? ரிஹானா நீ சன் சிங்கரில் பாடினதானே நான் உங்களை எல்லாம் ஒன்று உங்கள் அப்பாவை, உங்கள் அம்மாவை, உங்கள் அண்ணாவெல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மாவும் நீங்களும் சேர்ந்து நீங்கள் ஒரு சாங் பாடுறீங்களா? என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வைப்பே இல்லை என்னென்னவோ ஒன்றுக்குள்ள வெள்ளம் சொல்ல மாயிருக்கோ தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ளத்துக்கு திக்கி பேச மல்லிகை பூவாசோ கொஞ்சம் காத்தோட வீச முத்து முத்து பார்க்க நெஞ்சில் ஒத்து முத்தா வேக புத்தம்புது வாழ்க்கை இது உன்னோடு சேர்க்க உன்னோடு நீ உன்னோடு நான் உன்னோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள். சூப்பர்.